ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாடு வாருங்கள். அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. இந்தியாவில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் உறுதி. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். ஆதிதிராவிடர் விடுதிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பள்ளிகளில் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் செயல் கூடாது. விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. திராவிட மாடல் ஆட்சிதான் இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலமாக திகழ்கிறது. அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். அதிக தொகுதி கேட்பார்கள் என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுக்கிறார். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் தொடங்கியிருக்கும் கட்சியால் திராவிட கட்சிகளுக்கு வாக்குகள் சிதறலாம். பாஜகவிற்கு பாதிப்பில்லை. ராஜா பேச்சு. கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 4 இளைஞர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தஞ்சாவூரில் சோகம். ஜம்மு காஷ்மீரில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும். ராஜ்நாத் சிங் உறுதி. அமெரிக்காவில் 21ஆம் தேதி குவாட் அமைப்பு மாநாடு. பிரதமர் மோடி, ஜோ பைடன் பங்கேற்பு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா உதவ முடியும். இத்தாலி பிரதமர் கருத்து. வியட்நாமை தாக்கிய சூறாவளி புயல் 14 பேர் பலி. கிரிக்கெட் வரலாற்றிலேயே சச்சின் போன்ற வீரரை பார்ப்பது அரிதான விஷயம். சயீத் அஜ்மல் பாராட்டு. பாரா ஒலிம்பிக் போட்டி 29 பதக்கங்களுடன் பட்டியலில் 18வது இடம் பிடித்தது இந்தியா. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.